So dear students, இன்னைக்கு கிளாஸ்ல preparation of cash book எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோமா. So first one, cash bookல 3 types இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். First one is simple cash book அல்லது single column cash book அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The second type வந்து double column cash book and the third type is triple column cash book. அதுக்கப்புறம் நாலாவது டைப் ஒன்று இருக்கு, அது வந்து இதோட சேராது, அது வந்து ஒரு தனி ஃபார்மெட்டு, அது வந்து பெட்டி கேஷ் புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் கேஷ் புக்கு, அதில் வந்து 3 வந்து நமக்கு மேஜராக நம்ம அதை ஒட்டியே நம்ம பார்க்கக்கூடியது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக்கு. இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக்கோடைய ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரிசிப்ட் நம்பர், ஆர்என் அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறது வந்து ரிசிப்ட் நம்பர், எல்எஃப் அப்படிங்கிறது லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட். இது வந்து டெபிட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியாமா? கிரெடிட் சைடு வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரிசிப்ட் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட். ஸோ இந்த பர்டிகுலர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. இந்த சைடு பேமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ சாரி, டபுள் காலம் கேஷ் புக் போயிடுச்சு. ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக்குடைய ஃபார்மெட்டு, டெபிட் சைடு வந்து ரிசிப்ட்ஸு, கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்டு. டெபிட் சைடு வந்து ரிசிப்ட்ஸு, கிரெடிட் சைடு வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட். இது வந்து சிம்பிள் கேஷ் புக் அல்லது சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டபுள் காலம் கேஷ் புக்கு. டபுள் காலம் கேஷ் புக்கும் சிங்கிள் காலம் கேஷ் புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். சரியா? ஸோ என்னது அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா டெபிட் சைடு நம்ம போட்டிருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் வந்து டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம் வரும். சரியாமா? ஸோ கேஷ் இந்த சைடு வந்து அமௌண்ட்டு, இந்த சைடு டிஸ்கவுண்ட் காலம் அலவுடு. என்னோட ஏரோ மூவ் ஆகிறது பார்த்துக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ்க்கு பதிலாக ரிசிப்ட்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, ரிசிப்ட் நம்பர் இதுக்கும் உண்டு, இடம் இல்லாததுனால நான் எழுத முடியல. டிஸ்கவுண்ட் அலவுடு, யாராவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும்தான் இங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து மற்ற விஷயங்கள், கேஷு நம்ம யூஸ்வலாக பே பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த ரிசிப்ட்ஸ்குள்ள அமௌண்ட் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது டேட்டு, இது வந்து கிரெடிட் சைடு. ஸோ இது கேஷ் வரைக்கும் டெபிட் சைடு, டேட் அதுல இருந்து திருப்பி கிரெடிட் சைடு ஸ்டார்ட் ஆகுது. கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதுக்கப்புறம் கேஷ். சரியா? ஸோ டபுள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறது 2 காலம்ஸ் வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு போட போகிறோம். அதில் ஒன்று டெபிட் சைடு போட்டோம்னா டிஸ்கவுண்ட் அலவுடு, கிரெடிட் சைடு போட்டோம்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா 2 காலம் நமக்கு வருது. ஏன் டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அமௌண்ட்டை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன அமௌண்ட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க? டிஸ்கவுண்ட் அலவுடாகவும் கேஷாகவும் பிரிச்சிருக்கிறதுனால நம்ம இதை டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ட்ரிபிள் காலம் பாருங்கள். டேட்டு, அதே மாதிரி ரிசிப்ட்ஸு, டிஸ்கவுண்ட் அலவுடு இருக்கும், கேஷும் இருக்கும். இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பேங்க்குக்குன்னு ஒரு காலம் இங்கே செப்பரேட்டாக நம்ம எதில் போடுறோம்? ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் போடுறோம். சரியா? நம்ம கேஷை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், திருப்பியும் கேஷை வந்து நம்ம பேங்க்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து டெய்லியே வந்து உங்களுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் கேஷ்க்கும் பேங்க்குக்குமே இருக்கும். அதனால் பேங்க்குக்கு செப்பரேட்டாக ஒரு காலம் நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து ஃபார்மெட்டு. இது சம்முக்குள்ளே போகும்பொழுது இதை நம்ம எப்படி ப்ரொசீஜரெல்லாம் போடணும் அப்படின்றது அந்தந்த காலம் கேஷ் புக் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இப்போ வந்து நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் உள்ள ஒரு சம் பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிள் சம் தான் இது. ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ப்ரிப்பேர் சிங்கிள் காலம் கேஷ் புக். இயர் கொடுத்துருக்காங்க 2017 ஏப்ரல் 1. கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 27,000. ஏப்ரல் 5ல் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் 6,000. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். சரியாமா? ஸோ இப்படி ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. குட்ஸ் சோல்டு டு சங்கீதா ஃபார் கேஷ் 9,000. குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பிரீத்தி ஆன் கிரெடிட் 13,000. இந்த டிரான்சாக்ஷன் நமக்கு வராது, ஏன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதனால இது கேஷ் புக்கில் நம்ம என்டர் பண்ண முடியாது. எப்படி நம்ம பர்ச்சேசஸ் புக்கில் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி
கேஷ் புக்லையும் கிரெடிட் டிரான்சாக்ஷனை நம்ம என்டர் பண்ண மாட்டோம். திருப்பி சொல்கிறேன், பர்ச்சேசஸ் புக்லேயோ சேல்ஸ் புக்லேயோ நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். சரியா? ஒன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதே போல் கேஷ் புக்கில் எதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்? கிரெடிட் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ரைட்? அடுத்தது பர்ச்சேசஸ் ஸ்டேஷ்னரி பை கேஷ், பெய்டு முருகன் பை கேஷ், கமிஷன் பெய்டு பை கேஷ், ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்கு ட்ரா பண்ணால் என்னது, பர்சனல் யூஸ்க்கு ட்ரா பண்ணால் என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஜேர்னல் வரும்போதே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃபீஸ் யூஸ்க்கு ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். பர்சனல் யூஸ்க்கு நம்ம பணம் எடுத்தோம் அப்படின்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு வரும். சரியாம்மா? ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்ட் பெய்டு பை செக்கு, செக்கில் நம்ம பே பண்ணக்கூடிய அந்த ரெண்ட் இதுவும் வருமா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பிரதீப்புடைய புக்ஸில் நம்ம என்ட்ரி போட போகிறோம். சம்முடைய ஆன்சர் இங்கே பார்த்துருக்கோங்க. சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆஃப் பிரதீப் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் April 1 கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ இந்த சைடு டெபிட் சைடு ரிசிப்ட்ஸ் எழுதியிருக்கீங்க, லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டு, டேட்டு, பேமெண்ட்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டு. நீங்கள் இவ்வளோ போட்டாலும் போதும். சரியா? ரிசிப்ட் நம்பர் இடம் இருந்தால் ரிசிப்ட் நம்பர் போட்டுக்கோங்க, ரிசிப்ட் நம்பருக்கு இடம் இல்லைன்னா வேண்டாம். சரியா? திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் சிங்கிள் காலம் கேஷ் புக். ஒரே ஒரு காலம் தான் இதில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஸோ ரிசிப்ட் என்னெல்லாம் நீங்கள் ரிசிப்ட், வாட் திங்ஸ் ஆர் யூ கெட்டிங் இன், அதாவது கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வருதோ அது ஃபுல்லாகவே எதில் வரும்? ரிசிப்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ தென் பேமெண்ட்ஸ் என்ன, மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். தென் பேமெண்ட்ஸ் எதெல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்க வெளியே, என்ன டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் வெளியில் பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் பேமெண்ட் சைடு வரும். ஸோ எதுவுமே வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ்லேருந்து பே பண்ணக்கூடியது, பிஸ்னஸுக்கு உள்ளே வரக்கூடியது, இந்த ரெண்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 27,000. இதுக்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடவே வேண்டாமா. ஜேர்னல் என்ட்ரியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேஷ் புக்கை வந்து என்ன செய்ய வேண்டாம், பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. அதனால் அப்படி நீங்கள் படிக்க வேண்டாம். நம்ம ஒரு புது மெத்தடில் நம்ம இதை படிக்கலாம். என்ன மெத்தடு? கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன், அப்போது ரிசிப்ட் சைடில் இதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். சிம்பிள், அவ்வளோதான். ஜேர்னல் என்ட்ரி வேண்டாம், இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி தேவையில்லை. தேவையில்லை மீன்ஸ் என்னது? ஜேர்னல் என்ட்ரியை சொல்லி சொல்லி இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னு என்ன அர்த்தம்? பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருது, அப்போ அது ரிசிப்டில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கேஷ் புக்கை முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், வாட் குட்ஸ் ஃபார் கேஷ். வாட் குட்ஸ் ஃபார் கேஷ்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பணம் கொடுத்து, இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ளே போகுதா வெளியே வருதாங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது ரிசிப்டா அல்லது பேமெண்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா. பணம் பிஸ்னஸ்க்குள்ளே வருதா அல்லது பணம் பிஸ்னஸை விட்டு வெளியே போகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ தென் April 5 பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது, எதுக்காக போகுது? பர்ச்சேசஸ்க்காக போகுது. அப்போ பை பர்ச்சேசஸ் 6,000. ரைட்டாமா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பாருங்கள். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி தேவையில்லை. அடுத்தது குட்ஸு சோல்டு ஃபார் கேஷ் 11,000. ஸோ நம்ம குட்ஸை விற்கும் பொழுது கேஷ் வந்து உள்ளே வரும் இல்லையா? அப்போ என்ன மாதிரி உள்ளே வரும்? டு சேல்ஸ். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாலும் தப்பு இல்லை, பட் ஆனால் அது ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸு அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை போஸ்டிங் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியை சொல்லி சொல்லி பார்க்கணும். சில சமயங்களில் ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் தப்பாக பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரியும் தப்பாயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரிசிப்ட்ஸா பேமெண்ட்ஸா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேஷ் புக்கில் பார்த்தால் போதுமானது. புரிஞ்சுதா? இது உங்களுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லக்கூடியது தான். சரியா? ஜேர்னல் என்ட்ரி படி போட்டாலும் அது தப்புக்கு கிடையாது, ஆனால் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். சரியா? ஸோ குட்ஸ் இஸ் சோல்டு ஃபார் கேஷ். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன் பை சேல்ஸ் இல்லையா? ஸோ பை டு சேல்ஸ் அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிடுறீங்க,
11,000 எழுதிடுறீங்க. அடுத்தது பெய்டு இன்டு பேங்க். ஸோ நம்ம பேங்க்ல கொண்டு என்ன பண்றோம், கேஷை பே பண்றோம். ஸோ பேங்க்ல கொண்டு நம்ம கேஷை பே பண்றோம் அப்படின்னா என்ன வரணும், கேஷ் வந்து பேங்க்குக்கு போகுது சரியா, அப்போ அது வந்து பேமெண்ட். உங்களுக்கு புரியுதாமா, நம்மளுடைய கேஷ் தான் ஆனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது இல்லையா அது. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் at are 200 ரைட்டாமா. அடுத்தது பாருங்க, ஓ சாரி ஒரே ஒரு நிமிஷம், சாரிம்மா அமௌண்ட்டு காலம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கலாம் சரியா. ஸோ பை பேங்க் 5,000. அடுத்தது சோல்டு குட்ஸ் டு சங்கீதா ஃபார் கேஷ். சங்கீதாக்கு நம்ம கேஷ்க்கு குட்ஸை வந்து விற்றுருக்கோம். ஸோ நபருடைய பேர் இருந்தாலும் நம்ம கேஷ்க்கு குட்ஸை விற்றதுனால 9,000. April 14th கேஷ் சேல்ஸ் 9,000. புரிஞ்சுதா. அடுத்தது குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பிரீத்தி ஆன் கிரெடிட். இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு முதலே நான் சொல்லிட்டேன். குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பிரீத்தி ஆன் கிரெடிட் இங்கே வராது, ஏன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் cannot be recorded in கேஷ் புக். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் எழுதிட்டு இது பக்கத்தில் ஒரு சின்ன இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்தது 21 பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி பை கேஷ். ஸோ நம்ம ஸ்டேஷ்னரி வாங்கும் பொழுது கேஷ் வெளியே போகுது, என்ன ஃபார்ம்ல, ஸ்டேஷ்னரிக்காக வெளியே போகுது. ஸோ பை ஸ்டேஷ்னரி 14,000. அடுத்தது பெய்டு முருகன் பை கேஷ். நம்ம யாருக்கு பே பண்ணியிருக்கிறோம், முருகனுக்கு பே பண்ணியிருக்கிறோம். ஸோ பை முருகன் 14,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது கமிஷன் பெய்டு பை கேஷ். கமிஷன் வந்து பே பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து கமிஷனை வந்து பே பண்ணுறாங்க 700 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். நம்ம பணம் போடும் பொழுது பை பேங்க் 5,000 இல்லையா. நம்ம பணம் போடும் பொழுது பை பேங்க் 5,000. நம்ம பணத்தை எடுக்கும் பொழுது கேஷ் வந்து திருப்பியும் என்ன செஞ்சிருது, உள்ள வந்துருது. கேஷ் வந்து திருப்பியும் என்ன செஞ்சிருதுமா, உள்ள வந்துருது. அப்போ உள்ள வரதுனால அதை என்ன செய்யறோம், டு பேங்க் 4,000 அப்படின்னு நம்ம போடுறோம். டு பேங்க் 4,000. ஏன், பணம் எடுக்கும் பொழுது, அதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுக்கும் பொழுது கேஷ் இஸ் கம்மிங் இன் டு த பிஸ்னஸ். ஸோ இது ரிசிப்ட் நமக்கு சரியா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனையும் அது ரிசிப்டா பேமெண்ட்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் சிங்கிள் காலம் கேஷ் புக்கில். அடுத்தது April 30 ரெண்ட் பெய்டு பை செக். ரெண்ட் வந்து நம்ம எப்படி பே பண்ணுறோம், செக்காக நம்ம பே பண்ணுறோம். ஸோ இதில் இந்த டிரான்சாக்ஷன் நமக்கு இங்கே வராது. ஏன் வராது, ஸோ நம்ம ரெண்ட்டை வந்து செக்காக பே பண்ணும் பொழுது கேஷ்க்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுது, பேங்க்லேயே அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். இதுக்கு என்ட்ரி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். உங்களுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ட்ரியை நான் சொல்கிறேன். ரெண்ட் பெய்டு பை செக்குக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஸோ இதில் எங்கேயுமே கேஷ் அப்படிங்கிறது இல்லை இல்லையாம்மா. ஸோ நமக்கு இங்கே கேஷ்க்கான வேலை இல்லை. ரெண்ட் பெய்டு பை கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு வந்துடும். ஆனால் இங்கே என்ட்ரி ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஸோ அப்போ நமக்கு இங்கே எந்த டிரான்சாக்ஷன் வராது. ஸோ நம்ம எப்போவுமே லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதே வெரி சேம் மெத்தடில் இதை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணிவிட்டு எந்த சைடு அதிகம் வருதோ அந்த சைடுடைய டோட்டலை ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. இதில் டெபிட் சைடுடைய டோட்டல் வந்து அதிகம் வருது. ஸோ அதனால் ரெண்டு சைடும் அதோடைய டோட்டல் போட்டுட்டு 51,000லேருந்து டெபிட் சைடில் உள்ள ஐட்டம் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸு 25,100. அமௌண்ட் காலம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 25,100. இதுதான் அமௌண்ட்டுடைய கேஷ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து அந்த மந்த் எண்டுடைய தேதியை எழுதுறோம். எப்போதும் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடும்பொழுது அந்த மந்த் எண்டுடைய தேதி எழுதுவோம் இல்லையா, அதே போல் இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த மந்த் எண்டுடைய தேதியை நம்ம எழுதி என்ன செஞ்சிட வேண்டியதான், பேலன்ஸ் போட்டுற வேண்டியதான். திருப்பி நெக்ஸ்ட்டு, அதாவது அடுத்த மாதத்துக்குரிய அந்த தேதியையும் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துடலாம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் ஷோ த டெபிட் பேலன்ஸ். கேஷ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் ஷோ டெபிட் பேலன்ஸ். இந்த கணக்கில் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை,
சில கணக்குல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா it will be shown in the debit side of the cash account. Right? மியூட் பண்ணிக்கோங்கம்மா. புரிஞ்சுதா? ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் ஒரு சம் பார்த்துருக்கோம். இந்த சம்மை எழுதி வச்சுக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸும் நான் கொடுப்பேன். அதை மாதிரி நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கம்மா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் சிங்கிள் காலம் கேஷ் புக்குடைய சம் பார்த்துருக்கோம். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னா என்ன, டபுள் காலம் கேஷ் புக்னா என்ன, சிம்பிள் கேஷ் புக்னா என்ன, அதோடைய ஃபார்மேட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ.